ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் இதை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த சைனீஸ் மினி ட்ராமாவில் ஃபுல்லாகவே இதை வச்சு தான் கதையவே கொண்டு போகிறாங்க. ஸோ நோ சாய்ஸ், ஹீரோயினுக்கு யாரோ ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய விளைவா ஹீரோயின் அவங்க சுயநினைவை இழந்து ஹீரோ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க, அதுவும் வாலண்டியரா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறாரு. பக்கத்தில் ஹீரோயினை பார்த்து தான் அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய வைஃபை தான். ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் பிஸ்னஸ் மேரேஜ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அப்ராட் போயிருப்பாங்க. 2 பேருமே எந்த வித காண்டாக்டும் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. ஜென்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு இவரு தூங்குற மாதிரி படுத்துக்கிறாரு. ஹீரோயினும் எழுந்திருக்கிறாங்க. பக்கத்தில் ஹீரோ பார்த்து வந்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. யாரான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் ஹீரோயின் ஹீரோடைய முகத்தை பார்த்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ராட் போய் 3 வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி வரதால ஹீரோவை யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இவரும் எழுந்த ஹீரோயின் கிட்ட என்ன உனக்கு கடையில தெரியலன்னு கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோயினும் நைட்டே என்ன நடந்ததுங்கிறத நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பிசினஸ் விஷயமா ஜாங்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ண கிளப்புக்கு வந்திருப்பாங்க. அவன் ஹீரோயினே குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணி, பாருங்க ஜென்சி, ட்ரிங்க்ஸ் பண்ணாமலாம் கண்டிப்பா பிசினஸ் டீலிங்கே உங்களால முடிக்க முடியாது. கண்டிப்பா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களை ஸ்பெஷலா கேர் பண்ணிக்க டேஷ் பாய்ஸையும் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சில பசங்களையும் வரிசையில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கா. அப்போ கூட அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம அவனை முறைச்சபடி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அவன் என்ன சொல்றானா, உங்களை மாதிரி புதுசா பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர மைனர் பாஸ் எல்லாம் எங்க லின் குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரியான பெரிய கம்பெனி கூட பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தான் பாதிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்க்ஸை நீங்க குடிச்சுதாகணும். அப்போதான் நம்ம பிசினஸ் டீல் ஓகே ஆகும்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம பிசினஸ் டீலை ஓகே பண்ண ட்ரிங்க்ஸ் தானே அப்படின்ட்டு வாங்கி குடிச்சிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அது சாதாரண ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடையாது. ஹீரோயினுக்கே தெரியாம அதுல சில ட்ரக்ஸையும் கலந்து வச்சிருந்திருப்பா. ஹீரோயின் அந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்புறம் அங்க நிக்கிற சில பாய்ஸ் கிட்ட ஹீரோயினை அப்ரோச் பண்ண சொல்ல அவனுங்களும் ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன ஹீரோயினை யார் காப்பாத்தினா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ அதை நினைச்சு பார்த்துட்டு நீ அவன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, ஒன்றும் புரியலங்கும் போது அதான் அந்த மாதிரி நீ டேஷ் பசங்கள ஒருத்தவன் தானு கேட்குறாங்க. இவருக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரி பையன் மாதிரி தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்காரு. யாரா இவன் கூட பெரிய வம்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி சரி உனக்கு அப்படி எப்படின்னு எதுவும் எல்னஸ்லாம் இல்லைன்னு கேட்குறாங்க. அவருக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தாண்டி தெரியுது, நிஜமாலுமே என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாரு. இவங்களும் ஹீரோடைய முகத்தை பக்கத்துல வந்து பார்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், இவன் கண்டிப்பா அவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்பா இப்போ ஏதோ உனக்கு ஞாபகம் வந்துச்சேங்கும் போது ஹா நைட்டு உன்னை பார்த்தேன், அந்த ஜாங் அனுப்பி வச்ச ஆளு தானே, எனக்காக தானே உன்னை அனுப்பி வச்சான்னு கேட்குறாங்க. அடி பாவி, அது சரி நைட்டு ஓவரா குடிச்சதால அந்த பாய்ஸ் கிட்டேருந்து நான் தான் இவளை காப்பாத்துறங்கிற விஷயமே இவளுக்கு மறந்து போச்சு போல. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, ஆனா இது வரைக்கும் இவ என்னை வந்து பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயாவது வந்திருக்காளேன்னு பார்த்தா என்னை பார்த்து என்னென்னலாம் கேள்வி கேட்குறா. ஒருவேளை அப்ராட்ல இருந்தாலையா, இந்த அப்ராட் லைஃப் தான் இவளை இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்க போல இருக்கேன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அவங்க பேக்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து தூக்கி போட்டு இதுல 5 மில்லியன் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஏய் என்ன நீ அந்த மாதிரி பையனே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா, பாரு எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்ல, நான் அவனுடைய ஹஸ்பண்ட் வாயை திறக்க போறாரு. அப்ப கரெக்டா பெட்ஷீட்ல ஸ்டெயின்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. ஓ மேடமுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஹீரோயினை பத்தி ஓவரா திங்க் பண்ணிட்டோமோன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினி கிட்ட தான் தான் அவங்க ஹஸ்பண்டுங்க அதே சொல்லாம மறைச்சிடறாரு. அதே இந்த பக்கம் ஹீரோயினிக்கு ட்ரக்க கொடுத்தாலையா, அந்த ஜாங்க தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் ஹீரோயினிக்கு ஃபன்னுக்காகலாம் ட்ரக்க கொடுத்துருக்க மாட்டான். ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதர் இந்த லின் மூஜன் சொல்லி தான் அந்த ஜாங்க ஹீரோயினிக்கு ட்ரக்க கொடுத்துருப்பான். ஆக்சுவலி இவன் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்டு. எப்படியாவது இப்போ ஹீரோயின் பிரசிடண்டா இருக்கக்கூடிய லின் குரூப் ஆஃப் கம்பெனியை தான் அபகரிச்சுக்கணும், அவளை அந்த கம்பெனி விட்டு துரத்தணும்னு பிளான் போட்டுதான் அவங்க பேரை ஸ்பாயில் பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஜென்சிக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனா அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே மோசமா இருக்கு. ஏதோ ஒரு டேஷ் பையன் கூட ஸ்லீப் பண்ணிட்டான்னு மக்களுக்கு தெரிஞ்சா அவ இப்போ இருந்துட்டு இருக்க லின் குரூப்போடைய பிரசிடன்ட்ங்கிற போஸ்டிங்கை கண்டிப்பா இழந்துருவான்லாம் சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க 2-3 மீடியாக்காரங்களையும் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறான். அந்த மீடியாக்காரங்களும் சரமாரியா ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள அவர் தான் லூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடென்ட் லூ ஜிங்ஷுவான். இது வரைக்கும் மிஸ்டர் லூ ஜிங்ஷுவான் பப்ளிக்ல அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணதே கிடையாது. அதுக்காக நீ தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் லூ ஜிங்ஷுவான் சொல்ல போறியான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அதுதானே உண்மை, ஹீரோ தானே ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் லூ ஜிங்ஷுவான். ஸோ ஹீரோவும் பரவாயில்லையே வந்ததுங்களா, இவளுக்காவது கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சவர் அஃப்கோர்ஸ் நான் தான் அந்த பர்சன் லூ ஜிங்ஷுவான்னு சொல்றாரு. எது நீங்க தான் லூ குரூப்போடைய சிஇஓ லூ ஜிங்ஷுவானா, அவர் எவ்வளோ மெச்சூரான பர்சனாக இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, ஏதோ சின்ன
சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த பர்சனா இருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு அந்த மீடியாக்கார பொண்ணு ஹீரோவை பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் தான் போதும் ஸ்டாப் பண்றீங்களா, இது என்னுடைய பர்சனல் லைஃப், என் லைஃப்ல நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அதேமாரி நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுக்கே என் பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறீங்கன்னு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலாம், என் லாயர் வந்து எது வந்தாலும் உங்ககிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் வெளியில போயிடுறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உடனே ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. நீங்க ஒரு டேஷ் பாய், அவங்க உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணாங்கன்னு ஹீரோ கிட்டேயும் தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அங்க லூஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர. ஆக்சுவலி இவ வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய சிஸ்டர் தான். அந்த மீடியாக்காரங்களை கூப்பிட்டு உங்களை யார் அனுப்பி வச்சா எதுக்காக வந்தீங்களா எனக்கு தெரியாது, ஆனா வேணும்னே தான் வந்திருக்கீங்கிறது தெரியும், அவங்கள பத்தி தப்பான நியூஸ் மட்டும் வெளியில ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உங்களையும் சரி உங்க மீடியாவுடைய கம்பெனியும் சரி சும்மா விட மாட்டோம், உங்க கம்பெனியவே மொத்தமா பேங்க்ரப்ட் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய ஒரு கார்டை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே அந்த கார்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் இவங்களும் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து, ஏன்டா அந்த ஜென்சிக்காக இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருப்ப, உனக்கு அவளுக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 3 வருஷமா அவ திரும்ப வரலங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க. அந்த ரூம்ல ஹீரோ கூட ஹீரோயின் தான் இருந்தாங்கிறது இவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோ அவங்க சிஸ்டர் கிட்ட ஹீரோயின் திரும்பி வந்ததையும் அவங்க கூட தான் நைட்டு ஸ்டே பண்ணதையும் அதனால தான் இந்த மீடியாக்காரங்க காசு பண்ண வந்துட்டாங்கிறதையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஜிங்ஷுவா நீ உண்மையாவா சொல்ற, நீ ட்ரபிள் இருக்கும் போது எதுக்காக உன்னை விட்டுட்டு போனா, பேசாம மீடியாக்காரங்க முன்னாடி உண்மையா சொல்லிருக்கலாமே, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உனக்கு சூட்டான பொண்ணா இருப்பாருன்னு எனக்கு தோணலன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ, நாங்க 2 பேரும் மீட் பண்ணதே ஆக்சிடென்டால தான் மீட் பண்ணணும், சொல்ல போனா நான் யாருங்கிறது கூட அவளுக்கு அடையாளம் தெரியல, அதனாலதான் என்ன கண்டுக்காமலே போயிட்டா, அது மட்டும் இல்லாம அவளை தப்பான பொண்ணுன்னு ஃப்ரேம் பண்ணா வேணும்னே தான் இந்த மாதிரி எல்லாம் யாரோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவளுக்கு பின்னாடி யார் இருந்து இந்த மாதிரி பண்றாங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா அவ மேல உனக்கு என்னடா அவ்வளோ அக்கறை, உங்களுக்கு நடந்தது கூட ஒரு சாதாரண பிசினஸ் மேரேஜ் தானே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போய் நீ எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காதன்னு சொல்றாங்க. நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாதான் என் சிஸ்டர் நீ இருக்கிய காப்பாத்த, அப்புறம் எனக்கு என்ன கவலை, எங்களுக்கு நடந்தது பிசினஸ் மேரேஜாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை லவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் பயங்கரமா தலையில கையை வச்சு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் செக்அப்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் நைட்டு ஸ்டே பண்ணது கிளப்ல வேலை பார்க்குற ஒரு தப்பான ஆள் கூட தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு எதுவும் டிசீஸ் இருந்தா அது தனக்கு பரவிச்சோங்கிற பயத்துல தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் ஆமாங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா. இவங்களுக்கா செம பயம் வருதோ, என்ன சொல்ல போறாலும் சொல்லி பயந்துகிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பயந்தாங்குழி எதுக்கடி இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி உன் உடம்புல எந்தவித டிசீஸும் பரவல, நீ நல்லா தான் இருக்கங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. இருந்தாலும் அப்ப கூட அவங்களால நம்ப முடியல. நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணி பாரு, மறுபடியும் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், உன் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லவும், அஃப்கோர்ஸ் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கடி, ஆனா அவன் மேல தான் நம்பிக்கை இல்லை, யார் கண்டா அவனுக்கு என்ன வியாதி இதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஜென்சி உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அந்த பையன் உண்மையிலே அந்த மாதிரி பையன் தானு கேட்கவும், ஒருவேளை அந்த மாதிரி பையனா இல்லாம இருந்தா ரொம்பவே சந்தோஷம்ப்பா, அவனை பார்க்க ரொம்ப இன்னசென்ட்மா தான் தெரிஞ்சான், எனக்கு என்னமோ அந்த மாதிரி பையனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜென்சி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், உன் உடம்புல எந்தவித டிசீஸும் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு, சரி உன்னுடைய மேரேஜ் லைஃப்பை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க, உண்மையிலே நீ உன்னுடைய கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின்மையா ஆமான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடந்தது ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேரேஜ் தானே, அதனால எங்களுக்குள்ள எந்தவித எமோஷனலும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவராச்சுங்கும் போது, அவர் எவ்வளோ பெரிய ரிச்சான பர்சனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நடந்தது உண்மையான மேரேஜ் இல்லைங்கும் போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்துக்களுக்கு நான் இதுக்காக ஆசைப்படணும், எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை, நான் அவரை டிவோர்ஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க கம்பெனிக்கு தான் வராங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஜாங் இருக்காலையா ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்தானே, அவனுடைய கம்பெனி கோஆபரேஷன் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அசிஸ்டண்ட்டும் அதுக்கு அவசியமே இல்லை மேடம், ஆல்ரெடி அவனே அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண இருந்த மற்ற 12 கம்பெனிஸும் அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க, எதுக்காகங்கும் போது, அது நீங்கள் லாஸ்ட் நைட் ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணிட்டீங்களா, அதை காரணமாக காட்டி தான் இது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கவும் ஹீரோனிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிட அவங்க யாரு, அவங்க எல்லாம் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒழுங்காக இருக்காங்களான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஹீரோனிக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறான். உங்கள் நேம் டேமேஜ் ஆனதால உங்ககிட்ட இருக்கிற இந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கை வாங்கி உங்கள் பிரதருக்கு கொடுக்க போகிறதா உங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுமே ஹீரோயின் கோவத்தோட அவங்க அப்பா பக்கம் தான் வராங்க. அங்கே ஹீரோயின் அப்பாவும் அவங்க பிரதர் மூ கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க போனதுமே
அந்த மூ கிட்ட, நீ தானே அந்த ஜாங் கூட சேர்ந்து எனக்கு எதிராக இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க, எதுக்குடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எது நான் பண்ணனா, நான் எதுவுமே பண்ண கிடையாது. நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்ல கேரக்டர்லெஸ்ஸா இருக்க, அதனால தான் உன் கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சுக்க கூடாதுன்னு அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க. இதுல எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். நடிக்காதடா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ எவ்வளவு ஒரு கேவலமானவனு எனக்கு நல்லாவே தெரியுங்கும் போது, நான் என்ன தப்பு பண்ண? நீ தான் 3 வருஷமா அப்ராட்ல இருந்த, யாரு கண்டா அங்க இதே மாதிரி அவன் கூடயாவது ஸ்லீப் பண்ணியிருந்திருப்ப. இப்போ இங்க வந்து அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினி ரொம்பவே தரக்குறைவா பேசிடுறானா. ஹீரோயினிக்கா பயங்கரமா கோவம் வந்துடும். கோவத்துல அவன் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு வைக்க அவன் சுருண்டு கீழே விழுந்துடுறா. இல்லெஜிட்டிமேட் பையனா இருந்தாலும் தன்னுடைய பையனாச்சா, அதனால ஹீரோயின் அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. அவன் பிரதர் தானே, எதுக்கு அவன் அடிச்சேன்னு சொல்லி ஹீரோயின் அடிச்சிடறாரு. அவன் தான் உங்க பையன், அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையா? நானும் உங்க பொண்ணு தானே. அவன் ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, ஆனா அவனுக்காக என்னையே நீங்க அடிச்சிட்டீங்களான்னு கேட்கும் போது, இங்க பாரு ஜென்சி, ஆல்ரெடி உன்ன ஹீரோ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உன்னுடைய இந்த பொசிஷனை உன் பிரதருக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் இந்த லின் குரூப்போடைய பிரசிடெண்ட்டாக இருக்கணுங்கிறது அம்மாவோட டெசிஷன். அவங்களுடைய டெசிஷன் படி தான் எல்லாமே நடக்கும். நான் ஹீரோ ஃபேமிலிக்குள்ளே மேரேஜ் பண்ணி போனதால எல்லாமே மாறிட போகிறது கிடையாது. அம்மா இறந்துட்டாங்கிறதால நீங்கள் அவன் கூட சேர்ந்த எனக்கு எதிராக இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் உங்கள் பொண்ணு இல்லையா? எதுக்கு இப்போ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், நீ என் பொண்ணு தான், ஆனால் எப்போ ஹீரோ ஃபேமிலிக்குள்ள உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தனோ அப்போவே நீ ஹீரோ ஃபேமிலியில் ஒருத்தி ஆகிட்ட. அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஃபேமிலிக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சு போயிடும்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்போ நான் கண்டிப்பாக இந்த மேரேஜ் லைஃப்பை நான் முடிச்சுக்க போகிறேன், ஹீரோவை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனதுமே இவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஹீரோ கம்பெனில தான் நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவன் மட்டும் லூ ஃபேமிலி கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் கேட்டனா அதனால நமக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அப்பாவும் அவன் மட்டும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த லின் ஃபேமிலிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவளுடைய பொசிஷனை பிடுங்கி உன்கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோனுடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த ஜாங்கோடைய கம்பெனில இவங்க கம்பெனியை விட அதிகமாக சேலரி தரதால அவங்க கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணி ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் கோவப்படல, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. பக்கத்துல நிக்கிற அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, ஆனா மேம் இந்த மாதிரி சடனா ஒரே நேரத்துல நிறைய எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு போனாங்கன்னா அது நம்ம கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போறவங்களையும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? ஒருவேளை நம்ம ஸ்டாப் பண்ணாலும் அவங்க நம்ம கம்பெனிக்கு லாயலாக இருப்பாங்கங்கிறது சந்தேகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கம்பெனி கூட தானே இவங்க கம்பெனி கோஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ அவங்க கம்பெனி கூட ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டை கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கம்பெனிலேருந்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டை ஹீரோயின் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன்னைக்கு வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு, அதுவும் சைக்கிளில் தான் வந்துட்டு இருக்காரு. வந்ததுமே ஹீரோயின் காரில் இடிச்சு கீழே விழுந்துறாரு. அசிஸ்டண்ட்டோ யாரோ ஒருத்தவர் முன்னாடி விழுந்து கிடக்காருன்னு சொல்லவும் அது யாருன்னு பார்க்க ஹீரோயினும் காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பும் போதே அவங்க சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, இப்போ எதுக்குடா சைக்கிளில் போற, வீட்டில் தான் இவ்வளோ கார் இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோ தான், நான் யாருங்கிறத இப்போதைக்கு அவளுக்கு தெரிய வேணா, நான் சைக்கிளே போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்து ஹீரோயின் காரை முன்னாடி விழுந்து கிடக்கவும் அவங்களும் என்னாச்சுன்னு வேற பார்க்க வராங்களா. இவருக்கு வர பயங்கர அசிங்கமா இருக்கு. அச்சோ இவளே வராளி, இவ முன்னாடியே நம்ம அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோயினையும் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்தா, என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் சைக்கிள் ஓட்ட தெரியாதா, எதுக்காக சைக்கிள் வந்தீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் ஹீரோயின் கிட்ட முகத்தை காட்டாமலையே, நான் ஓகே தான், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இழுத்து அவர் முகத்தை பார்த்துடுறாங்க. அடப்பாவி நீண்டானா, உனக்கு வேற வேலையே இருக்காதா, என்கிட்ட தான் பிரச்சனை பண்ண வருவியான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு என் காலில் அடிபட்டிருக்கு, என்னால் நடக்கவே முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் ஹீரோ பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. சரி எங்க போகணும்னு சொல்லி உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நான் லின் குரூப்புக்கு தான் இன்டர்வியூக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. ஏன் இப்போலாம் சார் அந்த நைட் கிளப்ல வேலை பார்க்கறது இல்லையா, வேலைக்கு வந்துட்டீங்க, சரி வா நானும் அங்கே தான் போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடிய ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ கிட்ட, சரி நீ இன்டர்வியூக்காக லின் குரூப்புக்கு போகிறேன்னு சொன்னல, என்ன வேலைக்கு போகிற, அசிஸ்டண்ட்டாக இல்லைல்ல சாதாரண ஸ்டாஃபாக தானே போக போகிறேன்னு கேட்கவோ, அஃப்கோர்ஸ் நான் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, உண்மையை சொல்ல என்ன பர்பஸ்க்காக என்ன அப்ரோச் பண்ண பார்க்குறேன்னு கேட்கவோ, எனக்கு என்ன பர்பஸ் இருக்க போது, நல்லபடியாக வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. என் மொத்த எம்ப்ளாயிஸோடைய சேலரியவும் ஒரே நைட்டில் வாங்கிட்டு விட்டுட்டான், இதில் இன்னும் வேற சம்பாதிக்கணும்னு சொல்கிறானேன்னு புலம்பிக்கிட்டே அவங்க கம்பெனிக்கு வந்து சேர்றாங்க. சரி நீ போயிட்டு ஹெச்ஆரை மீட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கேபினுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய ஸ்டெப் பிரதர் மூவ் வரான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு, நீ தான் அந்த ஜென்சியோடைய ஸ்வீட் காட்டா, உனக்கு அவளுக்கும் அஃபேர் ஓடிட்டு இருக்கான்னு ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறத சுத்தி இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேட்டுட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஹீரோயின் உன்னுடைய சிஸ்டர் தானே, ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, நான் ஜஸ்ட் அசிஸ்டன்ட் ஜாப்புக்காக தான் இன்டர்வியூ வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படி நடக்கணும்லாம் நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்ல, அவளை பத்தி பேசுனதும் உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, நீ என்ன அவளுடைய ஹஸ்பண்ட் லூ சியாங் சுவானா, அவனுக்கு மட்டும் உங்க 2 பேர்த்தோடைய அஃபேர் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோயினும் வந்துடுறாங்க.
எவ்வளோ தைரியம் இருந்தா என் கம்பெனிக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு சவுண்டாக பேசிட்டு இருப்பேன்னு கேட்கவோ, இப்போ வேணா இந்த லின் குரூப் உன் கையில் இருக்கலாம், ஆனால் சீக்கிரமாகவே என் கைக்கு வரப்போகுது. அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இந்த லின் குரூப்போடைய அடுத்த பிரசிடென்ட் நான் தான் சொல்லிட்டு இருக்கான். அது உன் கனவுல வேணா நடக்கும். போயும் போய் அப்பா சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கே, இதுலேயே தெரியுது நீ எவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்கங்கிறது. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிட்டு, இல்லைனா அன்னைக்கு வாங்கினதை விடவும் அதிகமாக வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு லூ ஃபேமிலியே நல்லாவே தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த அஃபேரை பற்றி அந்த ஃபேமிலி கிட்ட சொன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போய் சொல்லவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நீ என்னடா போய் சொல்றது? எனக்கே ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியே தேவையில்ல. நான் ஜியாங் ஷுவனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அச்சச்சோ, இவன் என்ன எப்படி சொல்கிறா? அப்போ உண்மையிலே நம்மள டிவோர்ஸ் பண்ணிட்டு வரோங்கிற பயத்தோடய ஹீரோயின் கூட உள்ளே போகிறாரு. தென் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் அவருடைய ப்ரொஃபைல்லாம் கொடுக்குறாரு. அதில் லூயிஸ்னு பேரை மாற்றி கொடுக்குறாரு. ஹீரோவுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஜாப்பும் கன்ஃபார்ம் ஆகுது. ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நாளைக்கே நீ முடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுமா, ஆனால் ஹீரோ கிட்ட ஒரே நாளில் முடிச்சிட சொல்கிறாங்க. அதை பற்றி அசிஸ்டன்ட் கேட்கும் போது கூட என்கிட்ட ஒரே நைட்டில் 5 மில்லியன் பிடிக்கிட்டு விட்டாங்களா, இவனுக்குலாம் இப்படி தான் ஹெவியாக வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மிஸ்டர் லூயிஸ் முடிச்சிட்டு வர. என்னங்க மிஸ்டர் லூயிஸ், உங்களால் முடியும் தானேன்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோயின் கம்பெனியில் இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்குது. ஹீரோவும் அவருடைய ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு எடுத்துட்டு வந்துறாரு. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ல வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போறாரு. ஹீரோ அங்கிருந்து எழுந்து போன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அப்பா, அவங்க பிரதர் சாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் வராங்க. இந்த சாங்க வந்த வேலையை ஆரம்பிக்கிறான். நேரா ஹீரோயின் கிட்ட வந்த, என்னங்க மிஸ் ஜென்சி, நேரத்துக்கு நைட் கிளப்ல இருக்காம இங்க இருக்கீங்க? ஒருவேளை அந்த நைட் கிளப்பை விட இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதான்னு சொல்லி வேணும்னே குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் விட்டு கொடுக்காம, பரவாயில்லையே மிஸ்டர் சாங்குக்கு நான் நைட் கிளப் போறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனிஹா லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ண நைட் கிளப் வந்தப்போ ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸை கலந்து கொடுத்தீங்களா, அதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது நான் ட்ரக்ஸை கலந்து கொடுத்தனா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுக்கு போய் சொல்கிறேன்? நான் தான் உனக்கு ட்ரக்ஸை கலந்து கொடுத்தங்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறான். ஓ, அப்போ நான் நைட் கிளப் போனங்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? எங்க எவிடன்ஸ் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லவும், நீ நைட் கிளப்புக்கு போனது அங்கே நடந்ததுன்ட்டா இங்கே பிஸ்னஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே தெரியும். லோ குரூப்போடைய பிரசிடெண்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 3 வருஷமா அவருக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்க நீலாம் ஒரு பொண்ணா? நீலாம் இந்த லின் குரூப்புக்கு பிரசிடெண்டாக இருக்க தகுதி இல்லாதவ. உன்னை நம்பி இந்த லின் குரூப்பை கொடுத்தா கண்டிப்பாக இந்த கம்பெனியை பேங்க்ரப்ட் ஆக்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்று நம்பி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் நிலைமையும் பேங்க்ரப்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஜாங் கூட சேர்ந்து ஹீரோயின் பிரதரும் ஹீரோயின் கிட்ட, ஆமா சிஸ்டர், இந்த லின் குரூப்போடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்குள்ளேயே உன்னுடைய பொசிஷனை கிவ் அப் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினுக்கா ரொம்பவே கோவம் வருது. எனக்கு பிரசிடண்டா இருக்க தகுதி இல்லைனா என் அப்பாவுடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டு இவன், இந்த லின் மூவுக்கு மட்டும் தகுதி இருக்கான்னு கேட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு பொண்ணு, உன்னால என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா இந்த பிரசிடென்ட் பொசிஷனை கிவ் அப் பண்ணிடு. உன்னை நம்பி இங்கே இருக்கிறவங்க யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோடைய வாய்ஸ் தான் கேட்குது. அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு யார் சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு. இவ்வளோ நாளாக ஒரு ப்ளே பாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தவர் இப்போ தான் ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் ப்ரொஃபஷனலாக உள்ளே வந்துட்டு இருக்காரு. உங்கள் யாராலையுமே ஹீரோயினியாக அவங்க பொசிஷன்லேருந்து கிவ் அப் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லா கம்பெனியை விடவும் பல மடங்கு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய லூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பைண்டிங் கான்ட்ராக்ட் ஹீரோனிக்கு கிடைச்சிருக்கு. இதில் மிஸ்டர் லூ ஜியாங்ஷனே பர்சனலாக சைன் பண்ணியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோ தானே அந்த லூ ஜியாங்ஷன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போன கேப்பில் அந்த பைண்டிங் கான்ட்ராக்டை ரெடி பண்ணி அதில் சைன் போட்டு கொண்டு வந்திருக்காரு. இந்த ஜாங்கும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இல்லை இது கண்டிப்பாக எதுவும் ஃபோர்ஜரியாக தான் இருக்கும். மிஸ்டர் லூ ஜியாங்ஷன் இங்கே வந்தாலுமே இந்த லின் குரூப்புக்கு சைன் போட்டு தர மாட்டாரு. இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அது சரி நீ ஏன் நைட் கிளப்ல ஒர்க் பண்ணுற டேஷ் பாய் தானே, போயும் ஒன்ன மாதிரி ஒருத்தவனுக்கா மிஸ்டர் லூ சைன் போட்டு கொடுத்தாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லி ஹீரோ தான் அந்த லூங்கிறது தெரியாமலே ஹீரோவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தா அவனை டேஷ் பாய்னு சொல்லியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோவுடைய சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவை தான் பிஸ்னஸ் சர்க்கிளில் யாருக்குமே தெரியாது, ஆனால் ஹீரோவுடைய சிஸ்டரை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க தான் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அங்கே பார்த்ததுமே இவ்வளோ நேரம் ஓவராக பேசிட்டு இருந்த அந்த ஜாங் கூட அமைதியாகிறா. அவங்க வந்ததுமே இவ்வளோ நேரம் தான் தம்பியை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்த அந்த ஜாங் இருக்கான் இல்லையா, அவன் கம்பெனி கூட இருந்த ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் டெர்மினேட் பண்ணி அவங்களுடைய ஆளை விட்டு அவனை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் தர சொல்கிறாங்க. அவனும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டே போயிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயின் அப்பாவும் அவங்க பிரதரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவுடைய சிஸ்டரும் எல்லா இன்வெஸ்டர் முன்னாடியும் ஹீரோயின் கம்பெனி இன்னையிலேருந்து எங்கள் கம்பெனி கூட பைண்டிங் கான்ட்ராக்ட் ஆகுது, அதாவது 2 கம்பெனி கோஆப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதை கேட்கும் போது ஹீரோனிக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்டரும் அவங்க கம்பெனி நம்பி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஹீரோயினுக்கு கிடைச்ச பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. அவங்கள ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்சி, நீ நன்றி சொல்லணும்னா எனக்கு சொல்ல தேவையில்ல, என் பிரதருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே அவருடைய ஐடியா தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க லூ ஜிங்சுவானு கேட்கும் போது அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயின் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா தான் ஹஸ்பண்டை பற்றி எங்கேயுமே பேசாதவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோ கிட்ட
உண்மையிலே அந்த லூ ஜிங்ஷுவான் ரொம்பவே நல்ல பர்சனாக இருப்பார் போல. என்னை பற்றின இவ்வளோ ரூமர்ஸ் வெளியில் வந்தும் எனக்காக அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருல. இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணது கூட கிடையாது. அப்படி இருந்தும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருனா அப்போ எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கிட்ட தேங்க்யூ லூ ஜிங்ஷுவான் சொல்லிட்டு அவரை கெஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கா பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்போ நான் தான் லூ ஜிங்ஷுவான்னு நீ கெஸ் பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் என்னால் கெஸ் பண்ண முடியல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்போத்துலேருந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாங்க. என்னுடைய சின்ன வயசில் எப்போ நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தனோ அன்னைக்கே உங்ககிட்ட விழுந்துட்டேன். என்ன மேரேஜ் பண்ணதுக்கும் எனக்காக அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோவுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. பரவாயில்ல, என்னுடைய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ரொம்பவே சூப்பராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் ஹாப்பியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. காலையிலே ஹீரோடைய வீட்டு வாசல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் அவங்க பிரதரும் வந்து நிற்கிறாங்க. அதுவும் எதுக்காகனா ஹீரோயின் தப்பான பொண்ணு நைட் கிளப்ல ஒரு பையன் கூட ஸ்லீப் பண்ணிட்டான்னு போட்டு கொடுத்து ஆல்ரெடி அவங்க 2 பேருடைய கம்பெனியும் கோஆபரேஷன் இருக்கு இல்லையா, அதை டெர்மினேட் பண்ணி ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கை வாங்கி தான் பையன் கிட்ட கொடுக்குதா. ஆனா அங்க ஹீரோடைய வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்துதான் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ யாருங்கிறதே இவருக்கு தெரியாது இல்லையா. எவ்வளோ தைரியம் தான் அந்த நைட் கிளப்ல அவன் கூட ஸ்லீப் பண்ணது மட்டும் இல்லாம அவளுடைய அந்த லவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பா. அதுவும் லூ ஜிங்ஷுவான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஒரு பொண்ணா எவ்வளோ கேவலமானால இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஷேம்லெஸ் பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டினது மட்டும் இல்லாம அடிக்கவும் போறாரு. அப்போ ஹீரோ தான் அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவோ, நான் என்ன பண்றேன் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்றியா, நீயே ஒரு டேஷ் பையன் சொல்லிட்டு ஹீரோமையே பிடிச்சி சரமாரியா திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோடைய சிஸ்டர் தான் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்த இப்போ எதுக்காக என் பிரதரை தொலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு மரியாதைலாம் பண்ணி வாங்க மிஸ் லூஷி, உங்களை பார்க்கவும் உங்கள் பிரதரை பார்க்கவும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக உங்கள் பிரதரை பார்த்து நான் பெற்ற இந்த ஷேம்லெஸ் பொண்ணுடைய உண்மையான கேரக்டர் என்னங்கிறத அவர்கிட்ட ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் என் பிரதர் லூ ஜிங்ஷுவான் உங்க கண்ணு முன்னாடியே நிற்கிறாரே, பார்த்தா தெரியலையாங்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோ தானே நிற்கிறாரு. என்ன சொல்றீங்க மிஸ், இவர் தான் உங்க தம்பியான்னு கேட்கும் போது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரதர் தான், இவன் தான் என்னுடைய பிரதர் லூ ஜிங்ஷுவான் சொல்றாங்க. அதை கேட்கவும் 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க தான் லூ ஜிங்ஷுவான்னு தெரியாம உங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு போய் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு ஹீரோயின் கையுமே பிடிச்சி சாரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் அவர் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பொண்ணே இல்லைன்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அப்பாவும் கிடையாது, உங்கள் உறவும் எனக்கு தேவையில்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்த கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிட்டு இவங்க ஹீரோ கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ எம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.